நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. அன்பார்ந்த ஐடிவி சார்பாக ஆன்மீகம் அறிமுகம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதற்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பாருங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டென்ட் வந்துட்டே இருக்கு, நிறைய கொடுத்துட்டே இருக்கோம். நிறைய கேள்விகள் உங்க ஜாதகம் ரீதியாக பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, வாட்ஸ்அப்ல நம்ம பதில் சொல்லுவோம். என்னுடைய நம்பர் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு 9597180623. புதுச்சேரியிலேருந்து வாசுதேவன். நிறைய கொடுத்துட்டே இருக்கும், நிறைய கேள்விகள். அதுல கேள்வியில முக்கியமான கேள்வியாக கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதங்கள், கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதங்கள் எங்களுக்கு பத்தி சொல்லுங்க. பிரசாதங்கள்ல ஏன் சக்கரை பொங்கல் இது மாதிரி விதவிதமா இந்த சித்திரான்னங்கள் இதெல்லாம் கொடுக்கப்படுகிறது, எங்களுக்கு அதை பத்தின விளக்கம் கொடுங்க. பிரசாதங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் அடங்கி இருக்கிறது, ஏன் அதை கொடுக்கணும், கோவில பிரசாதமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தெரியப்படுத்து. சுவாமிக்கு நிவேத்தியம், இந்த நிவேத்தியம் சுவாமிக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது அப்படின்றத பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கிறதுனால நம்ம பிரசாதம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த தினம் இந்த பிரசாதம் ஏன் செய்யப்படுகிறது, ஏன் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக, பிரசாதம் என்று சொன்னால் கோவிலில் கொடுக்கப்படும் சாதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. பிரசாதம் என்றால் நீங்கள் கோவிலுக்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய பொருட்கள் சுவாமி இடத்துல போயிட்டு திரும்ப வரும்போது தோஷம் இல்லாமல் உங்களிடத்துல சேர்வதனால அது பிரசாதம் என்று சொல்லப்படுகிறது. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு, எலுமிச்சம்பழ மாலை போடுற சுவாமிக்கு, அந்த எலுமிச்சம்பழ மாலையை நம்மகிட்ட கோயில இருந்து சாமி மேல இருந்து எடுத்து அந்த ஓட்டப்பழம், அந்த கோத்து எலுமிச்சம்பழத்தை எப்படியும் ஊசியில கோத்துருப்பாங்க இல்லையா, நூல்ல, அந்த பழத்தை கொடுக்குறாங்க. சார் அது எங்களுக்கு எப்படி சார் ஒத்துக்கிறது, ஏற்கனவே போட்டவர் என்ன பிரச்சனைனால அந்த எலுமிச்சம்பழ மாலை போட்டாரோ அது எங்களுக்கு வந்துடாதா, அது எங்களுக்கு பிரச்சனையாக வராதாங்க? அப்படிலாம் கிடையாது. சுவாமி கிட்ட எந்த விஷயம் போகிறதோ அது உங்களிடத்துல திரும்பி வரும்பொழுது பிரசாதமாக திரும்ப வருகிறது. தோஷமாக போய் தோஷமில்லாத பிரசாதமாக உங்களிடத்துல வருகிறது என்பதுதான் உண்மையான விஷயம். அதனால ஒருத்தர் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாத போது வேண்டி கொடுக்குறார், சர்க்கரை பொங்கல் நிவேதம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறேன், அன்னதானம் கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிறார். அவர் நிவர்த்தியான பிறகு சக்கரை பொங்கல் நிவேதம் பண்ணி கொடுக்குறாருன்னா அந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே ஜுரம் வந்துருமா? அதெல்லாம் கிடையாது. சுவாமி கிட்ட போற வரைக்கும் அது இருக்கும். சுவாமி இடத்துல போயிட்டு திரும்பி வரும்போது அது பிரசாதமாக உங்க இடத்துல வரும். சர்க்கரை பொங்கல்னு சொன்ன உடனே ரெண்டு சக்கரை பொங்கல் இருக்குங்க. ஒன்னு அஸ்காவில பண்ற சக்கரை பொங்கல், ஒன்னு வெள்ளத்துல பண்ற சக்கரை பொங்கல். அஸ்கான்னா வெள்ளை சர்க்கரை, வெள்ளம்னா இந்த நாட்டு பனை மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறுல இருந்து உருவாக்கப்படக்கூடிய வெள்ளம், பனை வெள்ளம், இல்ல சர்க்கரையில இருந்து உருவாக்கப்படக்கூடிய இன்னொரு வெள்ளம், இந்த சக்கரை கரும்புல இருந்து வரக்கூடிய வெள்ளம். ரெண்டு தயாரிப்பு, ஒண்ணு வெள்ளை சர்க்கரை, இன்னொன்னு வெள்ளம். இது ரெண்டுத்துலயும் யார் சார் இருக்காங்க அப்படின்னு இந்த சர்க்கரையில போடுற சக்கரை பொங்கல் அஸ்கா சக்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஸ்கா சக்கரை பொங்கல்ல குரு பகவான் இருக்கிறார். வெள்ளம் போட்ட சக்கரை பொங்கல்ல, வெள்ளம் பனை வெள்ளம் போடுற சக்கரை பொங்கல்ல சுக்கிரன் இருக்கிறார். சுவாமிக்கு நிவேதியம் பண்றது அதனால்தான். கிரகங்களை சுவாமிக்கு நிவேதியம் பண்ணணும், அவ்வளவுதான் கான்செப்ட். கருப்பு கடையில குரு பகவான் இருக்கிறார், வெள்ளை கடையிலே சுக்கிரன் இருக்கிறார். அப்புறம் பட்டாணியிலே புதன் பகவான் இருக்கிறார். பட்டாணி சுண்டல் போடுறோம் இல்லையா, புதன் பகவான் இருக்கிறார். காராமணி பயிர் மற்றும் வேர்க்கடலை, இதெல்லாம் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. காராமணி பயிர்ல கேது, அந்த மாதிரி இந்த சுண்டல்ல வேர்க்கடலை சுண்டல் போட்டாக்க அதுல சுக்கிரன் இருக்கிறார். தேங்காய் சாதத்துல சந்திரன் இருக்கிறது, புளி சாதத்துல சுக்கிரன் இருக்கிறது, எலுமிச்சம்பழ சாதத்திலே சுக்கிரன் இருக்கிறார். இப்படி கிரகங்களை சுவாமிக்கு நிவேதியம். காரமான சாப்பாடு, கருவேப்பிலை சாதம், அப்புறம் மிளகு ஜீரக சாதகத்துல சூரியன் இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை சுவாமிக்கு நிவேதியம், கிரகங்களை சுவாமிக்கு காட்டணும், அவ்வளவுதான். கிரக ரூபமாக சுவாமி அதை எடுத்துப்பார். என்ன ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், சுவாமி இவ்வளவு நாள் பூஜை பண்றீங்க, நானும் உங்க பூஜையில கிட்டத்தட்ட ஒரு 100-150 பூஜையில கலந்துட்டேன். சுவாமி ஒரு நாள் கூட கையால் எடுத்து சாப்பிடல, நான் சாப்பிட்றத பார்க்குமா எப்படி நான் சுவாமி சாப்பிட்டாருன்னு நம்புறது அப்படின்னு கேட்டார். நான் ஒரு மந்திரம் எழுதி அவர் கையில கொடுத்தேன், இதை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. சின்ன மந்திரம் தான், ஒன்னும் பெரிய மந்திரம் இல்லை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ எழுதி கொடுத்த படிச்சுட்டு வந்துட்டார். உடனே மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டார். சொல்லுங்கன்னா சொல்லிட்டார், பார்க்காம சொல்லுங்கன்னா பார்க்காம சொல்லிட்டார். பேப்பரை நான் வாங்கி வைத்துக் கொண்டு படிங்கன்னு சொன்னா படிச்சுட்டார். அப்ப நான் அந்த பேப்பர்ல எழுதி இருக்கிற எழுத்தை அவர்கிட்ட காமிச்சேன். இந்த எழுத்தை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, நான் படிச்சுட்டேன் சுவாமி, எனக்குள்ள எடுத்துக்கிட்டேன், எனக்குள்ள வாங்கிக்கிட்டேன். அப்ப உங்களுக்குள்ள எடுத்துட்டு அந்த எழுத்து இந்த பேப்பர்ல ஏன் அழியல அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அது எப்படி சாமி அழியும்? அதுல உள்ள சூட்சமத்தை தானே நான் எடுத்துட்டேன், அதுல உள்ள ஆகர்த சக்தியை நான் எடுத்துட்டேன், அதுல உள்ள எழுத்தில் உள்ள சூட்சமத்தை நான் எடுத்துக்கொண்டேன், படித்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரிதான் சுவாமியும்
நீங்கள் என்ன நிவேத்தியம் பண்ணுவீங்களோ அது உள்ள சூட்சமத்தை மட்டும்தான் அவர் எடுத்துப்பார். அவர் அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் யாரும் நிவேதியம் கொடுக்கும், நானே கொடுக்க மாட்டேன். அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் நிறைய கேட்பாரு அப்படின்னு சூட்சமத்தை எடுத்துக்கொள்வார். சுவாமி உருவத்துக்கு ஏற்ற மாதிரி நிவேதியங்கள்லாம் செய்யணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 30 அடிக்கு மேலே போயிடுது. எல்லா ஊர்லயும் 30 அடி இல்லை சுவாமி, 35 அடி, 57 அடி, 32 அடி, 72 அடி. உலகிலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான சுவாமி எங்க இடத்துல இருக்குன்னா அப்படி நீங்க அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு கொடுத்துதான் ஆகணும். அப்போ 1/2 கிலோ நிவேதம் பண்ணி அந்த பிரம்மாண்டமான உருவத்துக்கு கொடுத்தா எப்படி ஆகும்? குண்டா இருக்கிறவர் 10 இட்லி சாப்பிடுவார், ஒல்லியா இருக்கிறவர் 4 இட்லி தான் சாப்பிடுவார். அப்ப சுவாமிக்கு தகுந்த மாதிரி நீங்க நிவேதியம் கொடுக்கணும். அந்த மாதிரி அசுரத்தனமான சுவாமிகள் எல்லாம் உருவாக்கப்படுறது இந்த காலப்போக்கு கலியுகம்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இதெல்லாம் செய்யறாங்க. அதனால அப்பெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பால பெரியவாளா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கிற பெரியவாளா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா சின்னதா சுவாமி வச்சு அதுக்கு தான் அந்த பூஜையெல்லாம் செய்வான். சுவாமி அதுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா. ஆத்மார்த்தமான பூஜை அதுதான். அப்போ அந்த மாதிரி இருந்தது காலப்போக்குல மருகி பெருசா எடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. கோவில்ல என்னென்ன சுவாமிலாம் வைக்கலாம், எந்த மாதிரி கோவில்ல எந்த மாதிரி சுவாமிலாம் வைக்கலாம் நம்ம பார்க்க போறோம். இந்த பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் முக்கியமான ஒன்றாக இருக்குது. அவல் பொரி கடலை அஷ்டத்திரவியம் என்றது விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் விநாயகர் சதுர்த்தியில விநாயகருக்கு இந்த அஷ்டத்திரவியம் என்று சொல்லக்கூடிய அவல் பொரி கடலை நிவேத்தியம். அவல் பொரி கடலையும் அரிசி கொழுக்கட்டையும், அரிசியில பண்ண கொழுக்கட்டை, அரிசி மாவுல பண்ண கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்குமா பிள்ளையாருக்கு. அப்போ இந்த மாதிரி அவல் பொரி கடலை இதெல்லாம் வந்து கேது ஒரு கிரகம். அதனால நிவேத்தியம் சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணக்கூடிய விஷயங்கள். சுவாமி சாப்பிட்றது கேசரியில யார் சார் இருக்காங்க, சக்கரை போட்டு பண்றோம், அதுல வந்து குரு பகவான் இருக்கிறார். அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சுவாமிக்கு நிவேதம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். சுவாமிக்கு நிவேதம் பண்ணாம இருக்கவே கூடாது, ஒரு நாள் கூட நிவேதம் பண்ணாம இருக்கக்கூடாது. சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை 28 விதமான ஆகமங்கள் இருக்கிறது. இந்த 28 ஆகமத்துல ஒரு ஆகமத்துல நீங்க வந்து நிவேதம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அதனால அந்த நிவேதம் மட்டும் நீங்க பண்ணலாம், அபிஷேகம் பண்ணி தான் நிவேதம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஆகமத்துல இல்லை. அதனால விதிகள், ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதிகள் தான் ஆகமம். ஆகமம் என்பது விதிப்படி அந்த காலத்துல ஏற்ற மாதிரி அந்த காலத்துல எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி. இப்பெல்லாம் முதல்லாம் வந்து 12 காலம் 6 காலம் இருந்த அபிஷேக முறைகள்லாம் இப்ப மாறி மருவி இப்ப ஒரே காலத்துல அபிஷேகம், ஒரே கால நிவேத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆன்மீகம் வளருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஆன்மீகம் வளர்ந்து கோவிலை தேடி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் காலம் அந்த அபிஷேக முறைகள் எல்லாம் வேகமாக மாறிவிட்டது என்பதுதான். சுவாமியா திறப்போட்டு வச்சிருக்கேன், சீக்கிரமா திறங்க, சுவாமி பார்த்துட்டு போகணும், அவ்வளவுதான். சுவாமிக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியம் இல்லை. அதனால சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். இந்த பிரசாதங்கள்லாம் யார் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த பிரசாதங்கள்ல சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணணும். வீட்டுல இருந்து செய்துன்னு போய் சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணக்கூடிய விஷயங்கள், பாயாசம் நிறைய இருக்கு, முறுக்கு, எள்ளுருண்டை, வடை, எல்லா விதமான விஷயங்களும் கிரக அடக்கம் உள்ள பிரசாதங்கள். இது சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணணும். ஐடிவி சார்பாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக விஷயங்கள் நிறைய தொகுத்து வழங்கி கொண்டே இருக்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டென்ட் நிறைய கேள்விகள் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அனைவருக்கும் வழங்குங்கள். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவர் ஐடிவி சார்பாக நன்றி, நமஸ்காரங்கள்.